உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக் இத பத்தி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் நம்ம சின்னதுல இருந்து நினைப்போம் இல்லையா, அறிவுன்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு அறிவுன்றது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அவங்க வாழறது. எல்லாத்துலயும் ஒரு அறிவுன்றது நமக்கு தேவை. இப்ப இந்த அறிவுன்றது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 விஷயம் இருக்கு. நம்ம நம்ம கூட பிறந்தப்ப வந்ததுன்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா, நம்ம உடல் எடுத்து வர்றோம். ஆனா உடல் எப்படி இருக்கணும், அந்த உடல் எப்படி வடிவமைக்கப்படணும் அப்படிங்கிறத முழுமையா நம்மளால டிசைட்லாம் பண்ண முடியாது. அது போல அந்த ஆன்மாவும் எந்த நிலையில இருக்கு, எப்படி வருது அப்படிங்கிறத ஆன்ம நிலையில தெரிஞ்சிருக்கலாம், இங்க வரும்போது நமக்கு தெரியாது. அப்படின்னா உடலும் ஆன்மாவும் நம்மள மீறின விஷயமா இருக்கு. அந்த விஷயத்துக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப நம்ம மேற்கொண்டு இந்த தலைப்புல நம்ம விவரிக்கும் போது புரியும்னு நினைக்கிறேன். உடலுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கவே ரொம்ப தயங்குறோம் இப்போ. ஏன்னா நம்ம கூடயே பிறந்திருக்கோம், நம்ம கூடயே வாழ்ந்திருக்கோம். ஆனா நம்ம போய் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அடுத்தவங்க கிட்டதான் போய் கேட்கிறோம். நம்ம உடலுக்கு என்ன செய்யுதுன்னு மத்தவங்க சொன்னாதான் நான் நம்புறோம். அது ஒரு டாக்டரா இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தரா இருந்தா கூட. நம்ம உடலுக்கு ஒரு ஞானம் இருக்கு. தன்னைத்தானே அது சரி செய்து கொள்ளும் ஞானம் அதுக்கு இருக்கு. உடல்நிலை சரியில்லைன்னா மற்ற நேரத்துல எப்படி பசிக்குது, எவ்வளவு பசிக்குது, எப்ப தூங்கணும், எப்ப எனக்கு களைப்பா இருக்கு, இத உடல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. கேட்கறதுக்கு தான் நம்ம ரெடியா இல்லை. போன வகுப்புல எடுக்கும்போது நான் சொன்னேன், உயிரற்ற ஒரு பொருள் கூட தன்னோட ஒரு சங்கடத்தை ஏதோ ஒரு ஒலி மூலமா நமக்கு தெரியப்படுத்துது. அந்த தையல் மிஷினா இருந்தாலும் சரி, ஒரு மிக்சியா இருந்தாலும் சரி, ஒரு வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி, தனக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருக்குன்றது ஏதோ ஒரு ஒலி மூலமா ஒரு உயிரற்றவையே தெரிவிக்கும் போது, உயிருள்ள அந்த உடல் கண்டிப்பா நமக்கு அதை தெரிவிக்குது. அதை கேட்கக்கூடிய ஞானம் நமக்கு இருக்கா? இது உடலோட கூடிய ஞானம்னு எடுத்துக்கலாம். இந்த ஞானத்தை நம்ம கொடுக்க முடியாது. அந்த ஞானத்தை நமக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு ஞானம் இருக்காங்க. நம்ம உடலை எல்லாருமே ஒரு அடிப்படையா நினைப்பாங்க. அதுக்கு மேலதான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு பேசிக்கான விஷயம் அது, அதை தாண்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உடலோட ஞானத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நம்ம செய்யறது எவ்வளவு தூரம் அதற்கு தொடர்புடையதா இருக்கும் நமக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மாவோட ஞானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அல்டிமேட். இது உடல் ஆரம்பம், அது முடிவுன்னு எடுத்துக்கலாம். உண்மையில பாத்தீங்கன்னா அந்த ஆரம்பமும் முடிவும் நம்ம கையில இல்லை. ரெண்டுமே நம்ம கொண்டு வரோம் இங்க. நம்ம முழுவதும் முடிவு பண்ணாத ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நம்ம சம்பந்தப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனமும் அறிவும் தான். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பத்ரிஜி சார் கூட சொல்லுவாரு, சின்ன பிள்ளைங்க தியானமே செய்ய தேவையில்லை. ஏன் தியானம் செய்ய தேவையில்லை? தியானம் செய்யும் பொழுது என்ன நடக்குது? மனமற்ற நிலைக்கு போறோம். சின்ன குழந்தைங்களுக்கு மனமே இல்லை. அவங்க ஆல்ரெடி மனமற்ற நிலையில தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தியானம் செய்யணும்னு அவசியமே இல்லை. சொல்லுவாங்க சின்னதுல குழந்தைங்க சிரிக்கும், கடவுள் பூ காட்டுறாங்க, அதனால கூட குழந்தைங்க தூக்கத்துல சிரிக்குது, அழுகுது, அவங்களாவே செய்வாங்க. அதுக்கு நம்மளாம் ஒரு சின்ன சின்ன கதைகள் சொல்லுவோம். ஒருவேளை அது கூட உண்மையான்ற மாதிரிதான் இருக்கு. கடவுள் அந்த குழந்தைங்களுக்கு தெரியலாம் இல்லையா? ஏன்னா அவங்கதான் மனமற்ற நிலையில இருக்காங்களே. அப்புறமா நம்மளோட சுற்றுச்சூழல் தாக்கத்தினாலையும் நம்ம வளரக்கூடிய அந்த சூழ்நிலைகள்னாலதான் நமக்கு மனம்ன்றதே ஒண்ணு உருவாகுது. ஆனா இந்த மனம்ன்றது உருவாகிறது பார்த்தோம்னா முழுவதும் நம்மளதான்னு கேட்டா இருக்காது. மனம்ன்றது ஓரளவுக்கு திணிக்கப்படுது. அது ஒரு ஒரு இந்துவோ, கிறிஸ்துவோ, முஸ்லிமோ இந்த மதம் தான், நீ மொழி இந்த மொழி தான், உனக்கான பழக்க வழக்கங்கள் இதுதான். இது நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது. நம்மளா புரிஞ்சுக்கப்படுறது இல்ல. அப்படிதான் மனம்ன்றது உருவாகுது.
அப்படிதான் நம்ம அப்படி உருவாகக்கூடிய மனத்தை கைவிடணும் தியானத்துல அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்க அந்த படிமங்களை நீக்குனாதான் நமக்குள்ள உண்மையா இருக்கிற அந்த ஞானத்தை நம்மளால தொட முடியும் அப்படிங்கிறதுனால. இப்ப அறிவுங்கிறது அப்ப என்ன? இந்த மனதால உருவாகும் போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள நம்மளா சிந்திச்சு உருவாக்குறது தான் அந்த அறிவு. இந்த அறிவும் நிறைய கடன் வாங்கப்பட்டதான் இருக்கு, இரவல் வாங்கப்பட்டது. ஏன்னா மனம்ன்றது தாக்கத்துல உருவானாலும் அறிவுன்றது முக்கியமா புத்தகம், இந்த மாதிரி சஜ்ஜன சாங்கத்தியம் சொல்றோம், நிறைய பேருடைய பேச்சுக்களை கேட்கறதுனால நமக்கு அறிவுங்கிறது உருவாகும். இந்த அறிவுன்றது உருவாகும் போது என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, மனம்ன்றது உருவாகும் போது கூட நமக்கு அகந்தை உருவாகுது. ஆனா அறிவுன்றது நம்மளா உருவாக்குறோம் இல்லையா, அதாவது தாக்கம் இல்லாம. அதனால நமக்குள்ள என்ன வருது அப்படின்னா அகந்தை உருவாகுது. இந்த அகந்தைனால என்ன ஆகுது? நான் என்றது உருவாகுது. இப்ப நம்ம டாபிக்கான அந்த தலைப்பு அறிவு எது, ஞானம் எது. இப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்க மாதிரி நமக்கு தோணாது. ஏன்னா அறிவு இருந்தாதானே நம்ம ஞானத்தை பெற முடியும். எனக்கு இதெல்லாம் கத்துக்கணும், நான் இந்த தியானத்தை கத்துக்கணும், நான் ஒரு மெடிடேட்டரா ஆகணும், நான் ஒரு ஆன்மீக பாதையில போகணும் அப்படிங்கிற ஒரு அறிவு அப்படி வரும்போதுதான் நம்ம ஞானத்தை தேடியும் போறோம். ஆனா இதுல ஒரு பாரடாக்ஸ், எப்பயுமே சத்தியம்ன்றது ஒரு பாரடாக்ஸ். அது அடிக்கடி பத்ரிஜி சார் சொல்வாரு, எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை அது. இந்த ஆன்மீகத்துல ஒரு முரண்பாடு ரொம்ப அருமையானது. அதுதான் அந்த முரண்பாடுதான் அழகேன்னு நினைப்பேன். அந்த முரண்பாடுதான் உண்மையிலே ஆன்மீகத்துக்கான உண்மையான அழகு. இது எப்படிப்பட்ட முரண்பாடு அப்படின்னு பார்த்தா, நீங்க அறிவு நிறைய சேகரிங்க, அதன் மூலமா நீங்க போய் சேரணும், ஆனா கடைசியில அந்த அறிவை கைவிடணும். இது எப்படி நடக்கக்கூடிய சாத்தியம்? இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு நதி போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த கரையில இருக்கோம், அந்த கரைக்கு போயாகணும். இந்த கரையில இருக்கிறது நம்ம உடல் மனமா இருந்தா, அந்த பக்கம் இருக்கிறது ஞானம்னு வச்சுக்கணும். இந்த அறிவுன்ற அந்த படகுல ஏறி நம்மளோட ஒரு என்ன சொல்றது, நம்மளோட சாதனைங்கிற துடுப்பை போட்டு நம்ம அங்க போய் ஞானத்தை அடைஞ்சிட்டோம். அடைஞ்சிட்ட பிறகு படகோட வேலை அங்க வரைக்கும் தான். திருப்பி அதை நம்ம தலையில தூக்கி சமக்க கூடாது. இதுதான் அன்னைக்கு அந்த சொன்ன கதையிலேயே வருது இல்லையா, எப்படி அப்படி நம்ம சுமக்காம இருக்க முடியும்? அப்ப அறிவுனா என்ன அப்படிங்கறத நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஞானம்னா என்னன்றது நமக்கு சாதாரணமாவே புரிய ஆரம்பிச்சு. சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, நான் பாவம் பண்ணா இங்க போயிடுவேன், புண்ணியம் பண்ணா இங்க போயிடுவேன்னு நினைக்கிறதே அறிவு தானம். ஞானம் உள்ளவர்களுக்கு, அதாவது விழிப்புணர்வு வந்தவங்களுக்கு சொர்க்கம் நரகம் கிடையாது. அவங்களுக்கு அனைத்தும் சமம் தான். இப்ப நல்ல ஆளுங்க கூட சகவாசம் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஒரு மாதிரி பேட் எனர்ஜி கூட சகவாசம் வச்சுக்காதீங்கன்னா அது கூட ஒரு நிலைதான், அது கூட அறிவின் நிலை தான், ஞானத்தின் நிலை இல்லை. ஞானத்தின் நிலை எப்படி சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இயேசுவை எடுத்துக்கிட்டா அவருக்கு விலை மாதமும் ஒண்ணுதான், அவரோட சீடரும் ஒண்ணுதான். அவங்களோட நிலை அப்படிதான் இருக்கும். அதனால அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. அது போல புத்தரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த அங்குலிமால் கதை, ஒரு கொலைகாரனும் ஒரு திருடனும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சமம் தான். அங்கதான் அந்த ஞானம்ன்ற நிலை வரும். அறிவு நிலையில நம்ம இப்படிதான் தேடுவோம், நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, யார் நமக்கு நல்ல ஒரு சகவாசம், விசுவாசம், நம்பிக்கை, இதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டது. ஏன்னா அது தர்க்கத்துக்கு உட்பட்டது, ஆதாரத்தை தேடும். அறிவுன்றது எப்பவுமே ஆதாரத்தை தேடும். அது கொஞ்சம் வெளி மையம் தான், ஒரு மையத்துல வெளி மையம்னு எடுத்துக்கலாம். ஞானம்ன்றது உள் மையம். ஞானம்ன்றதான் உண்மையில அல்டிமேட் உள் மையம். அந்த உள் மையத்துக்கு போகும்போது எல்லாமே கரெக்ட் தான், எல்லாருமே கரெக்ட் தான், எல்லா நிகழ்வும் கரெக்ட் தான். அது போல அறிவுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஆக்சிடென்டா நடந்துச்சு, தற்செயலா சில நிகழ்ச்சிகள் என் வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னா, இதெல்லாம் அறிவுல சேரும். இப்ப ஞானத்துல எப்படி சேரும் அப்படின்னா, எல்லா நிகழ்வும் தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வுகளே, சின்ன சின்ன டீவியேஷன் இருக்கலாம், அவ்வளவுதான். தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்கும். அறிவால சிந்திக்கும் போதுதான் தற்செயல் நிகழ்வுகள். ஞானம்ன்றது தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வுகள். அறிவுல இப்ப சயின்டிஸ்ட் எடுத்துக்கோங்க,
இப்போ நிறைய அறிவாளிகள்னா நம்ம உடனே விஞ்ஞானிகள் தான் நினைப்போம். விஞ்ஞானிகள் கூட நிறைய மிகப்பெரிய விஞ்ஞானிகளா இருந்தவங்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த விடைகள் எப்ப வந்தது, அந்த விடைகள் அவங்களுக்கு அந்த ஒரு கருவி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஞானம் எப்ப வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மனமற்ற நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறிவுன்றது தேர்ந்தெடுக்கும். அறிவுன்றது எப்படி பண்ணோம், எனக்கு இந்த விஷயம் வேணும். நம்ம அப்ப நினைக்கலாம், அப்படின்னா வாழ்க்கையில இலக்கே இருக்கக்கூடாதா, நோக்கமே இருக்கக்கூடாதா? நிலைகள் தான் சொல்றோம். கண்டிப்பா படகு வேணும் இல்லையா, கிராஸ் பண்ற வரைக்கும் வேணும். எப்ப நம்ம அதை ஏன் கைவிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் மெயினா இந்த டாபிக். இப்ப அறிவுன்றது என்ன பண்ணும், தேர்ந்தெடுக்கும். கொஞ்சம் ஆசையும் இருக்கும். இப்ப ஆசைப்படுறோம் அப்படின்னா எதுக்கு புத்தர் சொல்லியிருக்கணும், ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஏன் புத்தர் சொல்லணும்? நம்ம ஆசைப்படக்கூடாதா? கண்டிப்பா ஆசைப்படலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனா அவர் எதை ஆசை அப்படிங்கிறாருன்னா, நீ இப்ப வாழ்ற வாழ்க்கையில எனக்கு திருப்தி இல்ல, நான் இப்படி இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது துன்பத்திற்கு காரணம். எப்படி அது துன்பத்திற்கு காரணம்? நீ அப்ப அப்படி இதெல்லாம் நான் கேட்கறதெல்லாம் கிடைச்சிருக்கணும். அது ஞானமா இருந்தாலும் பரவாயில்லை, இல்ல ஒரு தியானியில எனக்கு முதிர்ந்த ஆன்மாவா இருக்கணும்னாலும் பரவாயில்லை. எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு அது கிடைச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு அந்த ஆசைப்பட்டோம்னா அந்த ஆசை என்ன சொல்லுது அப்படின்னா நீ இருக்கிற நிலையில சந்தோஷமா இல்லைன்னு சொல்லு. அதுதான் உண்மை. அப்ப நீ இருக்கிற நிலையில சந்தோஷமா இல்லைன்னா வர்ற நிலையில சந்தோஷமா இருப்பீங்களா? இதுதான் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின். நிறைய பேர் நினைப்பாங்க அது கிடைச்சிட்டா நான் நல்லா இருப்பேன். அது ஞானம் அல்ல. ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. அது அரண்மனையா இருந்தாலும் சரி, அடர்ந்த காடா இருந்தாலும் சரி, அவங்களால எங்கேயுமே சந்தோஷமா இருக்க முடியும். பத்ரிஜி அவர்களை கேட்டா சொல்வாரு, பெரிய கூட்டத்துக்கு உட்காந்து நான் கிளாஸ் எடுக்கலாம், இல்ல யாருமே என்னை பார்க்க வரலையா, நான் தனிமையா இருந்து அழகா தியானம் பண்ணிப்பேன். எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சா அது ஞானம். அதனாலதான் அந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது அறிவு கூட போயிடும். இதுதான் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது அது அறிவோட சேர்ந்து. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு குரங்கு அதை பிடிக்கிறதுக்கு காட்டுல ஒரு பாட்டில், அதாவது அந்த ஒரு ஜாடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வாய் ரொம்ப சின்னது. உள்ள ஒரு பெரிய அதனால பிடிச்ச ஒரு பழத்தை உள்ள வச்சிடலாம். அந்த குரங்கு அந்த கையை விட்டு அந்த பழத்தை எடுக்க பார்க்குது. எடுக்கும் போது என்ன ஆகும், நம்ம கையை மூடிடும் இல்லையா, அந்த பழத்தை பிடிக்கிறதுக்காக கையை மூடிடுது. மூடின பிறகு அந்த அந்த வாய் வழியா அதனால கையை எடுக்க முடியல, மாட்டிக்குது. இப்ப இந்த குரங்கோட நிலை என்ன, கைய விட்டுட்டா அது அந்த வேடன் கிட்ட தப்பிச்சிடும். ஆனா அதுக்கு விடுறதுக்கும் மனசு இல்லை. நம்மளோட நிலையும் இப்படிதான் இருக்கு. நமக்கு ஞானமும் வேணும், ஆனா இங்க இருக்கிறதையும் நம்மளால விட முடியாது. நம்ம இங்க இருக பிடிச்சிட்டோம்னா அந்த விடுதல் இல்லைன்னா, துரத்தல்ங்கிறது பொருட்களை துரத்தல் இல்லை, நம்ம மனசுக்குள்ள அந்த விடுதல், அந்த சுதந்திரம், எந்த சூழ்நிலையாலும் பாதிக்கப்பட முடியாத ஒரு சுதந்திரம், அந்த விடுதலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம கை திறந்துரும். அப்ப நமக்கு இதுதான் தேவைன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அந்த குரங்கு எளிதா அந்த வேடன் கிட்ட அகப்படும். நம்மளும் இந்த பிறப்புல அதனாலதான் திருப்பி திருப்பி அகப்பட்டுறோம். திருப்பி பிறப்பு இறப்புன்ற சூழ்நிலை அகப்படக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தா நம்மளால அந்த கையை எடுக்க முடியும். கை உள்ளேயும் போய் அதை பிடிச்சிட்டு இருந்து அது வெளியும் வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. ஒரு குரங்குல ஒரு சின்ன விஷயத்துல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு ஓஷோ தான். அந்த கதையில பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எதை நம்ம எப்ப விடணும், எப்ப அதை விடுறது. இது தெரிஞ்ச பிறகுதான் விடணும். சில பேர் நினைக்கலாம், சில பேருக்கு சாதாரணமாவே எந்த இதுலயும் விஷயத்துல நாட்டம் இருக்காது, ஒரு எதுலையுமே ஒரு இன்டெலிஜென்ஸே இருக்காது, புத்திசாலித்தனமே இருக்காது, அவங்க பெரிய ஞானியானா அது அப்படி இல்லை. அத்தனையும் தெரிஞ்ச பிறகு, அத்தனையும் கடந்த பிறகு அதை துரத்தல் தான் உண்மையான துரத்தல். அது எப்படி கைவிட முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இதுல ராமகிருஷ்ணரை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணருங்கிறவர் ரொம்ப எளிய ஒரு குடும்பத்துல பிறந்தவர். மிகப்பெரிய புத்தகங்கள் எதுவுமே அவர் படிச்சதே கிடையாது. அவருக்கு இந்த நிறைய கருத்துக்கள் அதெல்லாம் இல்லை. அவர் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஞானி, அவர் சொல்லலாம். ஒரு சோல் லெவல்ல ஒரு மிக முதிர்ந்த ஒரு ஞானியா பிறந்திருக்கு. அந்த அதே ஊர்ல ஒரு மிகப்பெரிய தத்துவவாதி இருந்திருக்காரு.
அவருக்கு எல்லா புத்தகத்துல இருந்து மேற்கோள் காட்ட தெரியும். நம்ம கூட சில புத்தகங்கள்ல வரிகள் அப்படியே பார்க்காம ஒருத்தர் சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும். எவ்வளவு அழகா படிச்சிருக்காங்க, அப்படியே கீதையெல்லாம் அப்படியே வரி வரியா சொல்றாங்களே, அந்த உபநிடதங்கள்ல இருக்க வசனங்கள்ல எல்லாம் அப்படியே சொல்றாங்களே, அந்த குறள்கள்லாம் அவங்களுக்கு எவ்வளவு மனப்பாடமா இருக்கு, நமக்கு ஒரு வியப்பா இருக்கும். அந்த அளவுக்கு அவரு ஒரு ஞானி. எல்லாத்துக்கும் கருத்துக்களும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், விளக்கமும் ரொம்ப நல்லா சொல்லுவார். அவர்கிட்ட மிகப்பெரிய கூட்டம் இருந்து அவர்கிட்ட எல்லா ஞானத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு, இந்த ராமகிருஷ்ணர் அந்த கிராமத்துல ஒரு எல்லையில ஒரு கோயில பூசாரியா இருந்திருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட எல்லாரும் அவர்கிட்ட போய் அவரோட ஞானத்தை கேட்க போயிருக்காங்க. இவருக்கு இத அவரால் பொறுத்து கொள்ளவே முடியல. என்னடா நம்ம எல்லாமே எந்த விஷயத்த கேளுங்க, எதனாலும் பதில் சொல்ல அவர் தயாரா இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி நம்மளை விட்டுட்டு அவங்க அங்க போறாங்க, இத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னும் போது இவருக்கு ஒரு உள்ள பொறாம, இதான் அறிவு கொடுக்கக்கூடியது தானே. அப்ப அவர் ஒரு சீடனை அனுப்பிச்சு சொல்றாரு, என்னோட வாதத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க பெரிய குருன்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீடனை சொல்லி அனுப்புறாரு. ராமகிருஷ்ணன் சுத்தியும் கொஞ்சம் பேர் சீடர்கள் இருக்காங்க. ஆனா ராமகிருஷ்ணன் நிலையை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். இந்த சீடன் போய் சொல்றான், இந்த மாதிரி சொல்லியிருக்காரு எங்க குரு வரேன்னு இருக்காரு. உடனே இந்த சீடர்கள் ரொம்ப பயந்துடுறாங்க. ஏன்னா தெரியும் ராமகிருஷ்ணருக்கு எழுத படிக்க கூட தெரியாதும்பாங்க, அவருக்கு எந்த புத்தகமும் அவர் படிச்சது. அப்ப அவரை பார்த்து அவங்க சொல்றாங்க, வேண்டாம், இதுக்கு ஒத்துக்காதீங்க, இது வேணும்ட்டே உங்களோட இதை குறைக்கிறதுக்காக அவர் பண்ற மாதிரி இருக்கு, எல்லாரும் முன்னாடி உங்களை இதோ அவமானப்படுத்துறதுக்காக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ராமகிருஷ்ணர் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அவர் மிகப்பெரிய குரு, ஞானி, அவரை சந்திக்கவாத நான் கண்டிப்பா அவர் வந்தே ஆகணும், இந்த வாதத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. உடனே அவரும் வந்துடுறாரு. இவரு கூட சேர்ந்து நிறைய அந்த ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறார். அந்த வாதங்களுக்கு இதெல்லாம் எப்படி, பிரபஞ்சம் எப்படி, கடவுள்னா எப்படி அப்படின்னு அந்த குறள்கள் மேற்கோளெல்லாம் காட்டி ரொம்ப அழகா ஸ்பீச் கொடுக்குறாரு. இத கேட்ட உடனே முதல் சந்தோஷப்பட்டது ராமகிருஷ்ணரா. கைத்தட்டி கைத்தட்டி அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஆகா ஆகா, இந்த கருத்துக்கள் எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, இதுக்குதான் நான் சொன்னேன் நீங்க வாங்கன்ட்டு. இவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியும். தான் கூட வாதாடுவாரு, தங்கிட்ட தோத்து போவாரு அப்படின்னு நினைச்சு அவர் வராரு. ஆனா அவர் அவ்வளவு உற்சாகப்படுத்தி அவரோட விஷயங்களை ஒரு குழந்தை போல ஆனந்தமா அந்த அறிவு கேட்டு கேட்டு அவர் அப்படியே சந்தோஷத்துல நடனமே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கடைசி அவர் அப்படியே பாடல்கள்லாம் அவர் வாயிலிருந்து வர ஆரம்பிச்சு. இவருக்கு அதுக்கு மேல அவரால முடியல. அவர் சொல்றாரு, இப்பதான் எனக்கு தெரியுது ஏன் உங்கள் பால் அவங்க ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு. அது உள்ளிருந்து வரக்கூடிய ஆன்ம ஒளி, அது சந்தோஷத்தை தவிர வேற எதையுமே அதனால பிரகாசிக்க முடியல. தன்னை ஒருத்தன் வாதத்துல தோற்கடிக்கிறான்ற எண்ணம் கூட அந்த உள்ளத்துக்கு வரல. அதுலயும் அது சந்தோஷத்தை தான் காணுது. நான் உங்ககிட்ட கண்டிப்பா தோத்துட்டேன் அப்படின்னு அவர் அவர்கிட்ட சொல்லிட்டு போறாரு. இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அறிவுல நிக்க போறோமா, ஞானம் வரைக்கும் போக போறோமா? அப்ப எது அறிவு அப்படிங்கிறத நம்ம அப்பப்ப செல்ஃப் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுல எனக்கு ஒரு காலம் மாதிரியே நான் போட்டுக்கிட்டேன், எதெல்லாம் அறிவு எதெல்லாம் அறிவு இல்லை அப்படின்னு. அந்த ஒரு இது பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள், இப்போ இந்த டாபிக் பேசுறதுக்காக நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு எப்பவுமே சொல்லுவேன், நிறைய தகவல் வரும்ட்டு. அதுவே அப்படி ஒரு தகவல் ஒரு பொட்னா மாதிரி இருந்துச்சு. இத சொல்லும் பொழுதே எனக்கு எவ்வளவு பெரிய அறிவு நமக்கு இருந்தா. அதனாலதான் அல்டிமேட் போது மௌனம்ன்றாங்க போல, ரொம்ப பேசாதீங்க, அமைதியா இருந்திருக்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, அறிவுன்றது குளம் மாதிரி. மிகப்பெரிய தகவல், எல்லா தகவல்களையும் சேர்த்து வச்சுக்குவோம். ஆனா அது நம்ம சொந்த தகவலா இருக்குமானா இருக்காது, முக்காவாசி இருக்காது. அப்ப அது ஒரு குளம். இந்த ஞானம்ன்றது கிணறு மாதிரி, அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருந்தே ஊத்தெடுக்குது. அப்படிப்பட்ட ஞானத்தை அடையணும்னா இந்த அறிவு மூலமா நம்ம பிரயாணம் பண்ணாலும் கண்டிப்பா அதை நம்ம கைவிடணும். கைவிடணும்னா கற்றதை அனைத்தையும் கைவிடணுமா? கற்றதில் உள்ள சாரம் என்ன, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், எந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும், யார்கிட்டையும் எந்த விஷயத்திலையும் எந்த நிகழ்வுக்கும் நம்ம எப்படிப்பட்ட ரியாக்ஷன் கொடுக்கணும். சொல்லப்போனா அல்டிமேட், உண்மையில அல்டிமேட் ஞானம் என்னன்னா ரியாக்ஷனே இல்லாம இருக்கு. ஆக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட்
அப்படின்னா என்ன ரியாக்ஷன் வரப்போகுது நமக்கு? அக்செப்டன்ஸை தவிர வேற எதுவும். அக்செப்ட் பண்ணுங்கன்னு ரொம்ப எளிதா சொல்றோம். நம்ம சகிப்புத்தன்மையோட வேணா சில விஷயத்த அக்செப்ட் பண்றோம். வழியில அக்செப்ட் பண்ணணும்ன்றாங்க. சரி நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போதே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கும். ஏத்துக்கொள்றதுல ஒரு எதிர்ப்பு இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும். இந்த சகிப்புத்தன்மை கூட இல்லாம நடக்கிறத நல்லதுதான். இதுல கடைசியா ஒண்ணு சொல்லணும்னா ஒண்ணு சொல்றாங்க. கடவுள் கடல்ல போற அந்த துடுப்புல துடுப்பை கைவிடு, பாய்மரத்தை விரி. ஏன்னா கடவுளின் கருணை காற்று அடிக்கிறதாம். இப்ப நம்ம கடலுக்கு போறதுக்கு முன்னாடி அலையை தாண்டிதான் ஆகும். அலையெல்லாம் தாண்டி அந்த கட்டுமரங்கள்லாம் தாண்டணும். அப்ப நமக்கு நிறைய டர்புலன்ஸ், எல்லா பிரச்சனையும் தாண்டுறோம். ஆனா உள்ள போக போக துடுப்பு கூட தேவைப்படாத நிலை வருது. உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பாய்மரத்தை விரிங்க. கடவுளின் கருணை காற்று அடிக்கிறது, அது உங்களை வழி நடத்தி செல்லும். அப்பதான் பாய்மரம்ங்கிறது என்ன? நமக்குள்ள நம்ம சரணடைகிறது தான். அடுத்தவங்க கிட்ட கூட சரணடைய வேண்டாம். நமக்குள்ள நாம் சரணடைகிறது. அது எப்படிப்பட்ட சரணடைதல்? நம்மள முழுவதுமா ஏத்துக்கிட்டு, இதுதான் நீ கொடுக்கறது, இதுல முழு திருப்தி எனக்கு. அந்த சரணடைதல் இருந்தா அந்த கருணை காற்று நமக்குள்ள வழி நடத்தி செல்லும். அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, பத்ரிஜி சார் ஒரு தடவை ஏரோப்ளைன்ல போனப்போ அவர் கையில காசே அடிச்சுக்க மாட்டாரு அப்படின்னா, கூட வந்தவரு ஐயோ காசே இல்லாம போறாருன்னு சொல்லிட்டு அவர் கண்ணாடி கூட திறந்து அதுக்குள்ள ஒரு 100 ரூபாய் வச்சு மூடியை கொடுத்துட்டாராம். அவருக்கு தெரியாம ஏதோ அவருக்கு வந்த பணம் கையில வச்சு, ஏதோ கையில ஒரு பணம் கூட இல்லாம எப்படி நம்ம வெளியேறுவோம், வீட்டை விட்டு நம்ம வெளியேற மாட்டோம். அவர் எதாச்சும் ஏதோ எடுக்கும்போது பாத்துட்டாராம். என்ன இது ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் அப்படின்னு சொல்லி அந்த 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாராம். ஒருவேளை அப்பேற்பட்ட ஞானம் வந்ததுன்னா பிரபஞ்சத்து மேல அவ்வளவு ஒரு முழு நம்பிக்கை வரும்போது அந்த சரணடைதல் அதுதான் கடைசி ஞானமா இருக்கும். அந்த சரணடைதல் வரும்பொழுது மட்டும்தான் கடவுளின் காற்று நம்மளை அழைத்து செல்லும். இதுல நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம குழந்தையா வயித்துல இருக்கும்போது, இந்த உடலும் ஞானமும் சொன்னோம் இல்லையா, குழந்தையா வயித்துல இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிடுறோம், நம்ம எப்படி மூச்சு விடுறோம், நம்ம உடம்பெல்லாம் சரியா வளருதா, நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கா, எந்த நோக்கமும் நமக்கு அந்த குழந்தைக்கு இருக்காது. 100% சரணடைதல் இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் நடக்க வேண்டியது அது போல நடக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது தாயின் கருவறை. நம்ம வெளியில வந்து அந்த ஞானத்தின் போகும்போது அது பிரபஞ்சத்தின் கருவறையும். அந்த பிரபஞ்சத்தின் கருவறைக்கு போயிட்டாலும் எந்த விஷயத்துக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். அது வழி நடத்தக்கூடிய கை பின்னாடியே தான் இருக்கு. மொத்த நிகழ்வும் கண்காணிக்கப்படுது. நீங்க எப்படி எந்த நிலையில இருந்தாலும் அனைத்தும் நம்மள கண்காணிக்கப்படுது. அப்படின்னா என்னது? நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக இல்ல, நம்மள அது பார்த்துக்கிட்டுதான் இருக்கு, பாதுகாப்பாதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வந்து பிரபஞ்சத்தின் கருவறைக்குள்ள நுழைஞ்சிடலாம். அப்ப நமக்கு இந்த எண்ணங்களே வராது. யார் நம்மள என்ன செய்ய போறாங்களோ, இந்த நிகழ்வுகள் எல்லாம். அப்பதான் இந்த லைஃப் இஸ் அ டிராமா, இதெல்லாம் வெறும் கதாபாத்திரங்கள், எல்லாமே ஒரு நாடகம் தான், சும்மா நம்ம பார்க்கதான் வந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு கருவறையில இருக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளோட கடைசி ஞானமா இருக்கும் அப்படின்னு இந்த தகவல் இருந்தது. இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க வாய்ப்பு கொடுத்த சேனலுக்கு நன்றி.